கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் தஞ்சாவூர் பக்கம் அரியலூர் மாவட்டத்திலிருந்து வர்றேன். என் பேர் அம்பிகா. என் பையனுக்கு வீடே இல்லை. வீடு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு குடிசை வீட்டில் இப்படி கையை நீட்டினா கூட ஃபேன் மாட்டிக்கும். அந்த மாதிரி நிலமையில படுத்து நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க. மாற்றி மாற்றி எங்கள் மருமகளும் பையனும் மாற்றி மாற்றி உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. நான் ரொம்ப அழுது ப்ரேயருக்காக வந்திருந்தேன். அப்போ பிரதர் சொன்னாங்க, வீடு வாசல் இல்லாதவங்களாம் வீடு கட்டுவாங்க, அப்பா வீடு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிரதர் சொன்ன அந்த வார்த்தையை நான் நான் பிடிச்சிக்கிட்டேன். அப்பா இல்லாத குழந்தை என் பையன், நீங்கள் தான் வீடு கொடுத்தா அவனும், இல்லைன்னா நான் விடவே மாட்டேன், உங்கள் காலை நான் பிடிச்சிக்குவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுது நான் ஜெபிச்சேன். லோன் போட்டு எங்கள் சகோதரி 10 லட்சத்துக்கு வீடு கட்டி நல்ல மாடி வீடு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு கோடி நன்றி. கர்த்தருக்கு கோடி சோத்திரம். 2 பொண்ணு ஒரு பையன். எனக்கு பொண்ணுக்கு 26 வயசு ஆகுது. கல்யாணம் ஆகாமல் இவ பொம்பளை தனியாக இருந்து என்ன பண்ணுவான்னு என்னை எவ்வளோப்படுத்தி சொன்னாங்க. ஆனாலும் இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் அதிசயமாக நடத்தி ஒரு மகனை கொடுத்துருக்குறாரு ஃபோன் மூலியமாக. இதுக்காக கோடி நன்றி. என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அம்மாவண்ட சொன்னேன். போன மாதத்தில் அவங்க ஜெபிச்சாங்க. அதுபடி எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எனக்கு சந்தோஷமாக நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருக்குது. பிப்ரவரி 10 கல்யாணம் நிச்சயம் ஆகிருக்குது. இந்த சாட்சி சொல்ல வச்சதுக்காக கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. நிறைய வருத்தங்கள், நிறைய சுமைகள், நிறைய கடன்கள், நிறைய அவமானங்கள் எல்லாத்தையும் முதுகு மேலே சுமந்துட்டு சுமக்க முடியாத சுமையோடு தான் நம்பிக்கையோடு அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நிறைய இழப்புகள் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். உயிர் சேதங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப நேசித்த யாரோ ஒருவர் உங்களை விட்டு பிரிந்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். செல்வங்கள் பறிகொடுத்திருக்கலாம். வேலையை பறிகொடுத்திருக்கலாம். ஏன் நம்பிக்கையே பறிகொடுத்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பறிகொடுக்காத இயேசு உங்களோடு இருந்தபடியினால் இந்த புதிய வருஷத்திற்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருனாலே ஒரு நோக்கம் உண்டு. இந்த புதிய வருஷத்தில் உன்னை கொண்டு ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உன்னை நம்பி புதிய வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. இதுவரைக்கும் உங்களை நம்பி 10 பைசா கூட யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுக்க போகிறார். உங்களை நம்பி பெரிய செல்வங்களை கொடுக்க போகிறார். உங்களை நம்பி நல்ல பிள்ளைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களை நம்பி வல்லமையின் வரங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த புதிய வருஷம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள். என் பிள்ளைகளுக்கு துளிர்விடும் காலம், என் பிள்ளைகள் துளிர்க்கிற காலம், துளிர் ஒடிக்கப்பட்ட நாட்களுக்கு முடிவு வந்து ஆண்டவர் மறுபடியும் உன்னையும் உன் சந்ததியும் உன் பிள்ளைகளையும் உன் வியாபாரத்தையும் உன் ஊழியத்தையும் துளிர்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தையை என்னோடு சேர்ந்து நீங்க விசுவாசத்தோடு வாசிக்க போறீங்க. ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே பாதுகாக்கும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு விடிவு காலம் வரும், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், ஆனால் ஆண்டவர் என்ன அப்படியே விட்டுற மாட்டார், விடிவு காலம் வரும். அவங்கள பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்கலாம், சர்ச்சுன்னு போறிய, ஆண்டவர்னு போறிய, அப்படி உனக்கு அவர் என்னதான் செய்துட்டாரு? நீ இருக்கிற மாதிரி தானே இருக்கிற, உன் பஞ்சம் உன்னை விட்டு மாறலையே, இன்னும் நீ கடங்கார இடத்துல போய் கையேந்தி கொண்டு இருக்கிறாயே, அப்படி உனக்கு என்ன ஆண்டவர் செய்துட்டாரு? ஒரு நாள் வரும், நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியங்களை பட்டியல் போட்டு சொல்லக்கூடிய விதத்தில் இந்த புதிய வருஷத்துல
ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்களும் ஒருவேளை ஒரு நாள் எனக்கு பொழுது விடியும், என் கவலை எல்லாம் மாறும், எனக்கு ஒரு துளிர்விடும் காலம் வரும், நானும் ஒரு நாள் வாழ்வேன் அப்படின்னு ஒரு சொந்தக்காரர்கள்ட்ட சொல்லி இருக்கலாம், உன்னை அவமானப்படுத்துற நண்பனிடத்துல சொல்லி இருக்கலாம். இது வாங்கால இருக்கட்டும், எனக்கு ஒரு விடியற் கால வெளுப்பு ஒரு நாள் வரும், அப்பொழுது எனக்கு ஒரு வசந்த காலம் வரும், அந்த நாட்களை நான் துளிர்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கை உன்னுடைய இருதயத்தில் இருந்ததல்லவா? எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், விடியற்கால விழிப்பில் எனக்கு ஒரு மாற்றம் வரும் என்று நீ நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா? அந்த நம்பிக்கையை வீண் போகாதபடி உனக்கு ஒரு நன்மை செய்யும்படி ஆண்டவர் இந்த வருஷத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். ஒருவேளை கடந்த நாட்கள் கூனி குறுகி அவமானத்தை நிமித்தம் நீ இருட்டறையில கிடந்திருக்கலாம். உன் பிள்ளை கொண்டு வந்த அவமானம் உன்னை இருட்டறையில போட்டு வச்சிருக்கலாம், வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு வீட்டிற்குள்ள புதைஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு மரணம், இதுக்கு மேல மனுஷ முகத்தை நான் பார்க்க மாட்டேன், என் பிள்ளை செத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கு, என் புருஷனே போயிட்டாரு எனக்கு என்ன இருக்கு, நான் ரொம்ப நேசிச்சு எங்க ஊழியக்காரர் போயிட்டாரு, இதுக்கு மேல என்ன இருக்கிறது, நான் மனுஷன் முகம் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி இருட்டில கிடந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். எத்தனை காலங்கள் தான் நீங்கள் அழுவீர்கள்? நீங்கள் அழுகிறது என் ஆண்டவருக்கு விருப்பமில்லை. நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவருக்கு விருப்பம். என் ஆண்டவர் சொல்லவில்லையா, பிரியமானவனே, பிரியமான என் மகளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொல்லவில்லையா? இந்த சுக செய்திக்காகத்தானே காத்து கொண்டிருந்தீர்கள். என் ஆண்டவர் சொல்கிறார், உன் வெளிச்சம் எழும்பும், உன் வெளிச்சம் எழும்பும், எழும்பி பிரகாசிக்க போகிறார். உன் ஒளி உன்னிடத்தில் வந்திருக்கிறது. ஒளியாம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்குள்ளால எழும்பி உன்னுடைய இருண்டு போன எதிர்காலத்தை ஆண்டவர் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் பத்திமேயோ என்கிற குருடன் தெருவில் நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த, வெளிச்சத்தை பார்க்க முடியும், எதிர்காலம் இருண்டு போன நிலைமை, காலம் முழுதான் நான் பிச்சை எடுத்துதான் என் காலத்தை ஓட்டணும், கையேந்திதான் என் வாழ்க்கையை ஓட்டணுமோ, வேதனையோடு கூட தன் காலங்களை கழித்துக் கொண்டிருந்தார். அவனை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்பினார். அவருடைய வாழ்க்கையில ஒரு துளிர்விடும் காலம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்பினார். அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காகவே அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஜெரிகோ பட்டணம் வழியாக வந்தான். அவன் கூப்பிட்டான், இயேசுவே, தாவீதின் குமாரன், யாருக்கெல்லாமோ நல்லது செய்றீங்களே, எனக்கு ஒரு நல்லது செய்ய மாட்டீங்க, நான் கஷ்டப்படுறேன், பிச்சை எடுக்கிறேன். அவன் கூப்பிட்டான், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அதட்டினாங்க, இயேசுநாதரை தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லி. ஆனால் அந்த ஏழையின் கூக்குரலை கேட்டு அதை தாண்டி என் இயேசுவால போக முடியவில்லை, அப்படி அவர் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறார். இன்றைக்கும் உடைய வேதனையின் கண்ணீரை பார்த்து ஆண்டவர் திரும்பி போகிறவர் அல்ல. அவனை கூப்பிட்டார், உனக்கு என்னப்பா நான் பண்ணணும் கேட்டார். நான் பார்வையடைய வேண்டும், என் கண்களை மாத்திரம் நீ திறந்து விடாது, நான் வெளிச்சத்தை பார்க்கணும். நான் இருட்டறையில கிடக்கிறேன், உலகமே எனக்கு இருட்டு போய் கிடக்கிறது, உலகத்தை பார்க்க ஆசையா இருக்கு, என் கண்ணை மட்டும் திறந்து விட்டீங்கன்னா ஏதோ வேலை செய்து நான் பொழைச்சுக்கு ஆண்டவரை ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? அவருடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். உடனே சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். ஒரே வார்த்தை தான் சொன்னார். அடுத்த நிமிஷத்துல அவருடைய கண்கள் திறந்தது. விடியற்கால வெளுப்பை போல அவனுடைய கண்களிலே வெளிச்சம் உதித்தது. அவனுடைய வெளிச்சம், உன் வெளிச்சம் என்று ஆண்டவர் சொல்றார். உன் வெளிச்சம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்ன வெளிச்சத்தை எதிர்பார்க்கிற? வியாபாரத்தில் வெளிச்சம் இல்லையா? படிப்புல வெளிச்சம் இல்லையா?
ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லையா? இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படி வெளிச்சத்தின் தேவன் இன்றைக்கு உனக்காக ஒரு வழி செய்ய போகிறார். அன்றைக்கு பத்திமேயு குருடனுக்கு நொடிப்பொழுதில் அற்புதத்தை செய்தார். அவனுக்காகவே அந்த தெருவழியாக என் ஆண்டவர் வந்திருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கூட்டு வந்தார். அன்னைக்கு அவன் தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு யார் உங்களை கூட்டுட்டு வந்திருக்கிறா? அந்த இயேசுவாமி தான் கூட்டு வந்திருக்கிறார். அவரை கூட்டு வந்த எதுக்காக? உன் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும்படி. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் சாப்பாட்டு கூட வழி இல்லை, கஷ்டப்படுற, வேலை இல்லை, எல்லாரும் அவமானமா பார்க்குறாங்க, என்ன செய்யறன்னு தெரியலப்பா. உங்களுக்கு இப்ப ஆண்டவர் வார்த்தை வாழ்விற்காக கொடுக்கிறார். ஆகாரம் பிறகுதான் வாழ வைக்கிற வார்த்தைகள். மனுஷன் வாழ்றது சாப்பாட்டெல்லாம் மாத்திரம் அல்ல, என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று சொன்னீரே, என் பிள்ளைகள் பிழைப்பார்கள் என்று சொன்னீரே. வாழ் கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படியே இடிஞ்சு கிடக்கிற வாழ்க்கைய கட்டி எழுப்பும். உனக்கு வெளிச்சம் வருகிறது. உள்ளம் கையளவு மேகம் என் கண்களுக்கு முன்பாக பார்க்கிறேன். உன்னுடைய தலைக்கு முன்னால் ஒரு உள்ளங்கையளவு மேகம் இருக்கிறது. அந்த உள்ளங்கையளவு மேகத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கோம். ஆண்டவரே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, வேலை இல்லாம, அவமானத்தோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடிவு காலத்தை கொடுத்தே ஆகணும். ஆண்டவர் அற்புதத்தை செய்தே ஆகணும். ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறது ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க, ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு தீர்வை கொடுப்பார். நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு உன்னுடைய டர்ன் நாள். இது உன்னுடைய டர்ன் நாள். ஆண்டவர் உனக்காக ஒரு விடியற்கால வெளுப்பை கொண்டு வந்து உன்மேல் ஆண்டவருடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணி ஒரு வெளிச்சமான எதிர்காலம், உன் வெளிச்சம் எழும்பும், உன்னுடைய எதிர்காலம் எழும்பும், உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாய் மாறும். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கும். இது எல்லாத்தையும் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் தொடக்கம் சொல்லுகிறார். அப்பொழுது. அப்ப எப்பொழுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னாச்சுன்னா எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் உண்மையான உபவாசம்னா என்ன தெரியுமா சொல்றாரு? நீ நல்ல மனுஷனா இருந்தா அதே போதண்டா, அதுதான் உண்மையான உபவாசம் என்றார். அல்லேலூயா. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை உன் வீட்டிலே சேர்த்து கொள்ளுவதும், வஸ்திரம் இல்லாதவனை நீ கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் நீதி எழும்பும், உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு துளிர்க்கும். கீழே உள்ள எல்லா ஆசீர்வாதங்கள்லாம் அப்பதான். அப்படின்னா இன்னைக்கு இந்த பெரிய எதிர்காலம் உங்கள் சுகவாழ்வு துளிர்த்து உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னால சென்று ஆண்டவருடைய நீதியின் மகிமை உங்களை பின்னால பாதுகாக்க வேண்டுமானால், உங்களுடைய எதிர்காலம் சூரியனை போன்ற பிரகாசமான எதிர்காலமாய் மாற வேண்டுமானால், நீங்க இன்னைக்கு எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு பிரயோஜனமாய் வாழ பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அடுத்தவங்களை கண்ணீர் வடிக்க வைக்க கூடாது. அடுத்தவருடைய கண்ணீரை துடைக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். ஒரு நாள் வரும்,
அப்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே போய் நின்று கணக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், நான் பசியா இருந்தேன், எனக்கு நீ ஆகாரம் கொடுத்தாய். நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், அப்பொழுது எனக்கு ஆடை கொடுத்தாய். நான் ஜெயிலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாய். எனவே உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசின்னு உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற சிங்கார மாளிகையை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு சிங்கார மாளிகையை சுதந்தரிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் நீ வாழ்கிற மாளிகையில நீ ஆதரவற்றவர்களை சேர்த்து கொள்வதும், ஆகாரம் உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பதும், உன் மாமிசத்தானை நீ எதுவும் மறைக்காமல் அன்பு செய்யவும். உன் மாமிசத்தான் அப்படின்றது உன்னுடைய சொந்த பந்தங்கள், உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய நண்பர்கள். 29:14 ஆதியாகமம். லாபான், நீ என் எலும்பும் மாமிசமும் ஆனவன் என்றான் யாக்கோபை பார்த்து. நீ என் எலும்பும் என் மாம்சமும் அப்படின்னா என்னன்னா, என்னுடைய சகோதரியுடைய மகன் அப்படின்னா ஏன் ரத்தண்டா நீ என்னுடைய சொந்தம், என்னுடைய எலும்பு, என்னுடைய மாமிசம். என்னுடைய சகோதரி வேற, நான் வேற அல்ல. லாபானுடைய சகோதரியுடைய பேர் தான் ரெபேக்கா. ரெபேக்காவுடைய பிள்ளை தான் இவன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் இன்றைக்கு முடிவை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் சுகவாழ்வை துளிர்க்க பண்ண விரும்புகிறார். அதுக்கு முன்னால அடுத்தவர்களுடைய சுகவாழ்வை தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு விரும்பணும். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. உன்னை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், என்னை சுமப்பேன் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, விடியற் கால வெளுப்பை போல எங்களுடைய வாழ்க்கை சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்னீரே. விடியற் கால வெளுப்பை போல எங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். எங்கள் நீதி எங்களுக்கு முன்னாலே செல்லும். எங்கள் நீதி செய்கிற ஆண்டவருடைய மகிமை எங்களை பின்னாலே பாதுகாக்கும் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒரு புதிய எதிர்காலம், ஒரு புதிய விடியற்காலம், ஒரு விடியற்காலத்தின் வெளுப்பு, ஒரு பிரகாசமான எதிர்காலம் எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகள் அநேக முறை இன்டர்வியூக்கு போய் தோற்று போன நிலைமையில வந்திருக்கலாம். என் பிள்ளைகள் அநேக முறை அரசாங்க தேர்வு எழுதி வெற்றி பெற முடியவில்லையே. இன்னும் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கலையே, இன்னும் எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லையே. கண்ணீரோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அப்பா, நான் கடன் வாங்கி பேங்க் லோன் போட்டல்லவோ நான் படித்தேன். பேங்கில் வட்டியும் கட்ட முடியலை, அசலும் கட்ட முடியலை. வட்டியும் அசலும் பேங்கில் யாருக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா? ஆண்டவரே, என்னுடைய எஜுகேஷன் லோனை நான் அடைக்க மாட்டேனா? நான் புருஷ வீட்டுக்கு வாழ போறதுக்கு முன்னால் இந்த கடன் அடைச்சிட்டு போகணுமே. எங்க அம்மா கஷ்டப்படுறாங்களே, அப்பா கஷ்டப்படுறாங்களே. எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நான் கடன் எல்லாம் அடைச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்குவது. அநேக வாலிப பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறது என் ஆவியிலே காண்கிறேன். என் பிள்ளைகளுடைய கண்ணீர் நியாயமானது என்று உமக்கு தெரியுமா? புருஷ வீட்டிற்கு போகும் பொழுது கடனோட வந்த உங்க அம்மா அப்பா உன்னை படிக்க வச்ச கடனை கூட தலையில வச்சு அனுப்பிட்டாங்களன்னு கேட்பாங்களே. எங்க அம்மா அப்பாவுக்கு தலை குனி வரக்கூடாதேன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறதே நாவில பார்க்கிறேன். அப்பா, எங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு என்று சொன்னீரே. விடியற்கால வெளுப்பை போல எனக்கு ஒரு சுகவாழ்வு துளிர்க்கும் என்று எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கே அதற்கான ஏற்பாடுகளை நீர் செய்யும். ஆண்டவர், நன்மையான ஈவுகள்
பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை ஜோதிகளின் பிதா இன்றைக்கு அனுப்பி என் பிள்ளைங்க நிறைவா வேலை செய்து கடலெல்லாம் அடைச்சி நிம்மதியா வாழுகிற ஒரு கிருபைய இந்த மாசமே என் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.